ஒரு சிலிண்டருக்கு இவ்வளவு தூரம் செக் பண்ணும் போது அமைதியாக நின்னீங்க. ஒரு 6000 ரூபாய் கொடுக்குற வீட்டை விட்டு வெளியே வேணா நிற்கிறீங்க. அப்படி நிற்கிற நீங்கள் பரலோகத்துக்கு தேவன் கூட்டிக் கொண்டு போகிறார் என்று சொல்லும் போது மட்டும் அப்படிலாம் கர்த்தர் செய்ய மாட்டார். அதென்ன அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட், சபைக்கு இப்படி ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாங்க முடியாது. சபைக்கு என்ன அது ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது? நாங்கள் அப்படித்தான் வருவோம், எங்க இஷ்டம். தம்பி, இந்த தலைமுடி ஏண்டா இப்படி வெற்ற? சர்ச்சில் எதுக்கு அந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? சர்ச்சுக்கு வந்தீங்களா, போதிச்சுமா, போனமான் இருக்கணும். நான் முடிய முள்ளமன்றிய மாதிரி வச்சிருப்பேன், 4 பக்கம் நாய் நக்கனா மாதிரியும் வச்சிருப்பேன். அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, அது என்னுடைய இஷ்டம். மிலிட்ரிக்கு போனா மொத்தத்தையும் அடிக்கிறான், அடிச்சு முடிச்சிடுறாங்க மொத்தத்தையும். எல்லாம் எடுத்து மண்டை தெரியுது, ஷார்ட்டா வெட்டிடுறாங்க. காலங்காத்தால 5 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க, குளிர்ல 2 சப்பாத்தி 4 சப்பாத்தி தருவாங்க, கொஞ்சம் டால் தருவாங்க, துப்பாக்கியை தூக்கிட்டு ஓடும்பாங்க. எதுக்கு இவ்வளோத்துக்கும்? இவ்வளோ எதுக்கு? நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு, சாகரத்துக்கு. ஒருவேளை யுத்தம் வந்தா சாகரத்துக்கு. சாகரத்திற்கே அவன் அவ்வளவு கீழ்ப்படுகிறானே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு கீழ்ப்படினோம்? சபைக்குள்ள ஒரு போதகர் ஒரு ஒழுங்க சொல்லி கொடுக்கிறாருன்னா அது என்ன? நாங்க எப்படி வேணாலும் வருவோம், என்ன வேணாலும் செய்வோம், எங்களை யாரும் கேட்கக்கூடாது. கேட்டா என்ன பண்ணுவீங்க? பாஸ்டரையே மாத்துவோம். ஒரு குரூப் இருக்கு, இவன் மாறவே மாட்டான். யாரை மாத்துவான்? பாஸ்டரையே மாத்துவான். மாத்து. நீ விளங்கறதுக்கு வழி சொன்னோம், நீ விளங்க மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டீன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? ஆனா உனக்காக சத்தியத்தை மாற்ற முடியாது இல்ல. நீ மாத்து, போற இடத்துலயும் அதைத்தான் சொல்லுவோம். நீ மாத்திக்கிட்டே இரு, மாத்திர இடம் முழுக்க அத்தனை தான் சொல்லுவோம். கடைசியில் எங்களை பரலோகத்துக்கு மாற்றி விட்டுருங்க, அவ்வளோதான். இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, சத்தியம் பேசினா டென்ஷன் ஆகுறான். எதுக்கு நீங்க மட்டும் இப்படியெல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. யாரை பார்த்து பேச? யாரை பார்த்து பேச? ஒருத்தர் கூப்பிட்டு சொல்றாரு, பிரதர் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறீங்க, கொஞ்சம் லைட்டா பேசுங்களேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நம்ம 2 பேரும் டீ கடை வைப்போம், அங்கதான் ஸ்ட்ராங் லைட் எல்லாம் இருக்கு. இதுல என்ன ஸ்ட்ராங் வேண்டி கிடக்கு, லைட் வேண்டி கிடக்கு? சர்வ வல்லமை உள்ள தேவனை பார்க்கறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துற இடம் தான் சர்ச்சு. சர்ச்சு வேற இடத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கா? இப்போ பாதி கல்யாணம் சர்ச்சிலேயே நடக்கிறது இல்லை. அவன் ரிசார்ட்டுக்கு போயிடுறான், எங்கேயாவது கிரவுண்டுக்கு போயிடுறான், 4 பக்கமும் டெக்கரேஷனை பண்ணிட்டு காற்று அடிக்குது, இங்கே உறுதிமொழியும் கேட்க மாட்டேங்குது, எதுவும் கேட்க மாட்டேங்குது. இவன் சுகத்திலுங்கிறான், அவன் துக்கத்திலுங்கிறான். காற்றுல அவன் காதில் சுகம் துக்கமாக விழுந்துருச்சு. கேட்டு முந்தையெல்லாம் சர்ச்சுக்குள்ளே வச்சு ஏதோ அதுக்கு பேரே பரிசுத்த விவாகம்னு பேர், சர்ச்சுக்குள்ளே வைப்பாங்க. இப்பெல்லாம் ஃபேஷன். கடற்கரைக்கு போயிடுறான், குளிக்கிறதுனாலும் கடற்கரைக்கு தான் போகிறான், மீன் திங்கிறதுனாலும் கடற்கரைக்கு தான் போகிறான், கல்யாணம் பண்ணாலும் கடற்கரைக்கு தான் போகிறான், கடைசியாக எதையாவது தொலைக்கிறதுக்கும் கடற்கரைக்கு தான் போகிறான். சரி போங்க, பாதி பேர் சர்ச்சிலே கல்யாணம் கிடையாது, சரி இருந்து போகிறோம். சர்ச்சு எதுக்கு இருந்துச்சு முந்தி? கல்யாணத்துக்கு. அடுத்து சர்ச்சுக்கு எதுக்கு? கல்லறைக்கு வந்து உங்களுக்கு வச்சு. அதில் வேற கொஞ்சம் பேர் இருக்காங்க, கல்லறையில் எப்படியாவது இடம் கிடைக்கணும், அதுக்கு தான் சர்ச்சுக்கு வர்றது மெம்பர். ஏன் கல்லறையில் நீங்கள் சர்ச்சில் மெம்பராக இல்லாட்டி உங்களை புதைக்க மாட்டோமா? அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அதை நாங்கள் புதைக்கிறோமோ இல்லையோ கவர்மெண்ட்டு 3 நாளில் புதைச்சிரும். அதுக்கு மேலே உங்களெல்லாம் வச்சுக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் இங்கேயே சுத்திகரிப்புக்கு ஒத்துக்கலை, அதுக்கப்புறம் செத்த பிறக்கா ஒத்துக்க போகிறீங்க. ஒட்டிக்கலான்னு போட்டு எவ்வளோ சுத்திகரித்தாலும் 3 நாளைக்கு மேலே முடியாது. சபையில் ஒரு ஒழுங்க சொல்லி கொடுக்கும் போது சபைக்கு விரோதமாக அப்படி ஒரு பேச்சு. ஏன் இதெல்லாம் சொல்ல வேண்டும் சபையில்? சபையில் சொல்ல வேற எங்கடே சொல்லுவாங்க? வேற எங்க சொல்லுவாங்க? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உலகம் சொல்லி கொடுக்காததை சொல்லி கொடுக்கிறதுக்கு தான் சபை. உலகத்தால சொல்ல முடியாததை சொல்றதுக்கு தான் சபை. உலகம் உங்களுக்கு என்ன சொல்லும்? 100 வயது வாழ்வது எப்படின்னு சொல்லும். ஆனா சபை மட்டும்தான் கிறிஸ்துவுக்குள்ளே மரிப்பது எப்படின்னு சொல்லி கொடுக்கும். உலகம் என்ன சொல்லி கொடுக்கும்? பணக்காரனாவது எப்படின்னு சொல்லி கொடுக்கும். சபை மட்டும்தான் சிலுவை சுமக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கும். உலகம் என்ன சொல்லி கொடுக்கும்? ஜாலியா இருக்கிறது எப்படி, எத்தனை விதமான ஜாலியா இருக்குன்னு உலகம் சொல்லி கொடுக்கும். ஆனா சபை மட்டும்தான் கிறிஸ்துவோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்பதை சொல்லிக் கொடுக்கும். உலகம்
மரணத்திற்கு வழிகாட்டும், சபை மட்டும்தான் நித்திய ஜீவனுக்கு வழிகாட்டும். அப்போ இதுக்கான பாடம் வேற, இதுக்கான காரியங்கள் எல்லாம் வேற. அப்ப இங்க சுத்திகரிப்பை சொல்லி கொடுக்கும் போது நீங்க அக்செப்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும்ல. 6 மாசம் வெள்ளை போலத்துல போட்டு எடுக்கிறாங்க எஸ்தரை. பேச முடியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா? தேவையில்லை எனக்கு இந்த வெள்ளை போல கசப்பு, இப்படி ஒரு அனுபவம் எனக்கு தேவையில்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. 6 மாசம் கந்தவர்க்கம், 6 மாசம் சுகந்த தைலம் எல்லாத்தையும் போடுறீங்க. சாதாரணமா தைலம் போட்டாலே நமக்கு என்ன ஆகும் யோசித்து பாருங்க. சிலர்லாம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம தலைவலிக்குதுன்னு மனைவியை கூப்பிட்டு தலையம் தைக்க சொல்லிடுறாங்க. அந்த அம்மாவே எல்லா வேலையும் பார்த்துட்டு டென்ஷனாக இருக்குது, இவருக்கு இது வேற வேண்டி கிடக்குது அப்படின்ட்டு தைலத்தையும் தலையும் ஒன்றா தேய்க்கும் பாருங்க. அதோட லைஃப்பில் அவனுக்கு தலைவலியே வராது. என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? போட்டு நரன்னு அந்த காலத்தில் அம்மியில் தேங்காய் அரைப்பாங்க. அதுக்கு பதிலாக இந்த ஆள் பக்கம் 2 தலையும் நரன்னு அரைச்சு அவன் போதும் விட்டுருங்க, மனம் திரும்பிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு தலைவலியே இல்லைன்ற அளவுக்கு போயிடும். ஒரு சாதாரண தைலம் போட்டாலே தலைவலி இப்படி வலிக்குதே. 6 மாசம் எஸ்தரை போட்டு எடுக்கிறாங்க, முக்குறாங்க. என்னன்னு கேட்கக்கூடாது, ராஜாவுக்கு பிடிக்கும், அவ்வளோதான். ராஜாவுக்கு பிடிக்கிறதுக்கு 12 மாசம் நான் பாட அனுபவிக்கணுமா? அதுவும் ராஜா கிட்ட போய் நின்ன உடனே ராஜா பிடிக்கலன்ட்டார்னா அதுவும் முடிஞ்சிச்சு. ராஜா போய் நிக்கணும், ராஜா பிடிக்கலன்ட்டார்னா அதுவும் முடிஞ்சு. அப்ப இந்த 12 மாசம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு பாருங்க. சில வேலை எடுப்பாங்க, ஏர்போர்ட்ல போர்ட்ல எல்லாம் வேலை எடுப்பாங்க. 90 days ஒர்க்குன்னு பேர். அதுக்கு ஒரு 50 பேர் 100 பேர் வேலைக்கு எடுப்பாங்க. 90 நாள் வேலை எடுத்துட்டு 89வது நாள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 50 பேரை எடுத்தா 45 பேரை தூக்கிடுவாங்க. ஒரு 5 பேரை மட்டும்தான் வேலைக்கு பர்மனன்ட் ஆகும். ஏன்னா 90 நாள் இருந்தால் என்னவாயிடணும், பர்மனன்ட் ஆயிடணும். ஆனால் இந்த 50 பேரும் பர்மனன்ட் ஆயிடுவோங்கிற நம்பிக்கையில் வேலை செய்வான். உண்மையாக வேலை செய்வான், வேலை செய்யாதவங்க கூட செய்வான். ஏன்னா இந்த 50 நாளில் நம்ம உண்மையாக 90 நாளில் உண்மையாக வேலை செஞ்சிட்டோம்னா கவர்மெண்ட்டில் வேலை கட்சிடும்ட்டு அந்த 89வது நாளும் அவன் அதே நம்பிக்கையோடு போவான். போகிற அன்னைக்கு கையில் கொடுப்பாங்க, உங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது, இன்னையோட உங்களை தூக்கிட்டோம். 5 பேர் தான் அலவுடு, மிச்சம் இருக்கிற 45 பேரும் ஏமாற்றத்தோடு திரும்புவான். இந்த 89 நாள் வேலை செஞ்சு பிரயோஜனம் இல்லாமல் போச்சே. ஆனால் எஸ்தர் அவ கூட இருந்த கன்னிகைகள் 1 வருஷம் தங்கள் சுய வெறுப்பு எதுவுமே கிடையாது. ராஜாவுக்கு என்னவோ அதான். இந்த இவ்வளத்துக்கும் செலக்ஷன் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரே ஒரு நாள் போய் ராஜா கிட்ட நிற்பாங்க. ராஜா சரின்னு சொன்னா சரி, வேணானா முடிஞ்சிருச்சு. இந்த 1 வருஷம் என் சுத்திகரிப்பும் வீணா போச்சு, எல்லாம் வேஸ்ட். ஏதோ ராஜா கொடுக்குற வெகுமதி கிடைக்கும், வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் ராஜகுமாரிங்கிற பட்டம் கிடைக்காது. அதே தான் உங்களுக்கும் எனக்கும். நீங்கள் செய்கிற சுத்திகரிப்பு ஒரே ஒரு நாள் தான் செலக்ஷன். ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷத்தில் நாம் மறுரூபமாக போகிறோம். அதை மிஸ் பண்ணிட்டோம், நம்ம செலக்ஷன் ஃபெயில்னு அர்த்தம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.